ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பங்கஜ நலபாகத்தில் இன்றைக்கி ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் டெய்லி ஷார்ட்ஸ் வந்துட்டுருக்கு, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த ஜூஸியான குலோப் ஜாமுன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். குலோப் ஜாமுன் மிக்ஸு எடுத்துக்குங்க. அது எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல. அது ஒரு பாத்திரத்தில் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் முக்கியமாக ஒரு பொருள் சேர்க்க போகிறீங்க. அதுதான் இந்த ஜாமுன் ரொம்ப சாஃப்டாகவும் ஜூஸியாகவும் வரதுக்கு மெயின் காரணம். நான் இங்கே தயிர் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். தயிரோட அளவு 1/4 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் வரைக்கும் நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்கு தயிர் சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு நமக்கு குலோப் ஜாமுன் ரொம்ப சாஃப்டாகவும் ஜூஸியாகவும் கிடைக்கும். அதனால் தயிர் மிஸ் பண்ணாமல் சேர்த்துங்க. தயிர் சேர்த்துட்டு விரலால் இப்படி அழுத்தம் இல்லாமல் பிசைஞ்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் விட்டு நம்ம இந்த ஜாமுன் மிக்ஸை ரெடி பண்ணிடலாம். ரொம்ப அழுத்தி பிசைய வேண்டாம். இப்போ இதன் மேலே 1 டேபிள் ஸ்பூன் நெய்யை விட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். இங்கே குங்குமப்பூ எடுத்திருக்கேன். கொஞ்சமாக தண்ணீரில் குங்குமப்பூவை சேர்த்துருக்கேன் கலருக்காக. இது ஆப்ஷனல் தான். நான் இங்கே 1/4 கப்பு சர்க்கரை சேர்த்துருக்கேன். அதுக்கு 1/4 கப்பு தண்ணீர் விட்டுருக்கேன். எந்த கப்பில் சர்க்கரை எடுக்கிறீங்களோ அதே கப்பில் தண்ணீர் விட்டுக்குங்க. இது ஸ்வீட் கரெக்டாக இருக்கும். இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்ச பிறகு நம்ம சர்க்கரை பாகில் இருக்கிற அழுக்க நீக்கிறதுக்கு கொஞ்சமாக பால் விட்டுக்கலாம். இந்த மாதிரி செய்யும்போது நல்ல சர்க்கரை பாகு கொதித்து நுரைச்சி வரும். அந்த நுரைச்சி வர்றது தான் அதனோட அழுக்கு. அதை நம்ம ஒரு ஸ்பூனால் எடுத்துடலாம். பாருங்கள், இதுதான் இந்த அழுக்கு, எடுத்துடுறோம். இப்போ இதை ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த இடத்துல நான் ஊற வைத்த குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன், ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். இந்த சர்க்கரை பாகு அப்படியே ரீட்டைன் ஆகிறதுக்காக நான் லெமன் ஜூஸ் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது நல்லா வார்மாக இருக்கணும். அப்போ தான் நம்ம இந்த குலோப் ஜாமுனை இதில் சேர்க்க முடியும். இந்த டிப்ஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்குங்க. இப்போ நம்ம கையில் நெய்யை நல்லா தடவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சிறு சிறு உருண்டைகளாக நம்ம பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உருண்டை செய்யும்போது விரிசல் கொஞ்சம் கூட இருக்காது. நம்ம எல்லாமே ரெடி பண்ணி தயாராக வச்சுருக்கோம். இப்போது மிதமான சூட்டில் எண்ணெய் இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். அதிகமாக சூடு இருக்க வேண்டாம். அதனால் கேஸ் ஸ்டவ்வில் ஸ்மால் சைஸில் இருக்கிற அடுப்பில் நம்ம குலோப் ஜாமுனை பொரித்து எடுத்தோம்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ஒன்று ஒன்றா போடும்போது நல்லா வெந்து வரும். நல்லா பொன்னிறமானவுடனே நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். சர்க்கரை பாகு வார்மாக இருக்கணும். அப்போ தான் இந்த குலோப் ஜாமுனை நம்ம சர்க்கரை பாகில் நம்ம சேர்க்க முடியும். இப்போ நம்ம நல்லா பொன்னிறமாகிற டைமில் நம்ம எல்லாத்தையும் எடுத்துடலாம். மிதமான சூடு இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். நான் சொல்ல சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்த்து செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஜூஸியான குலோப் ஜாமுன் கிடைக்கும். பிகினர்ஸாக இருந்தால் இந்த மாதிரி ஒரு லாங் ஸ்பூனில் கூட நீங்கள் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வேக வைத்த ஜாமுன்களை சர்க்கரை பாகு வார்மாக இருக்கிற டைமில் நம்ம சேர்த்துக்கலாம். 2 to 3 hours அப்படியே விட்டோன்னா நல்லா நமக்கு ஜாமுன் சர்க்கரை பாகில் ஊறி நல்ல ஜூஸியான குலோப் ஜாமுன் தயாராக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி முறையில் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டிங்கன்னா நல்லா 5 days வரைக்கும் ரொம்பவும் நல்லாயிருக்கும். நம்ம இப்போ பார்க்க போகிறது ஓமப்பொடி. ஓமப்பொடி எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இப்போ முதல்ல இந்த ஓமம் கொஞ்சம் எடுத்துக்கலாம். அதை கடாயில் வறுத்துக்கலாம். இந்த ஓமப்பொடியில் காரம் இருக்காது, குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். நல்ல டேஸ்டான ஒரு ஸ்நாக் இது.
இப்போது ஓமம் நல்லா வறுபட்டுடுச்சு. ஓரளவுக்கு சூடு இருந்தால் போதும். அதை நல்லா நம்ம மிக்சியில் நல்லா பொடி பண்ணிடலாம். தண்ணி கொஞ்சம் விட்டுக்கலாம். விட்டு இன்னொரு தடவை அரைச்சிக்கலாம். அரைச்சி அதை நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஓமத்தை தான் நம்ம மாவு பிசைய உபயோகிக்க போகிறோம். இப்போது ஒரு பவுலில் கடலை மாவு எடுத்துக்கலாம். இதை சலிச்ச கடலை மாவு. இதோட நான் கொஞ்சமாக அரிசி மாவையும் சேர்த்துக்கிறேன். இதையும் சலிச்சு வச்சுருந்தேன். இப்போ இதுக்கு பெருங்காய தண்ணி சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தை ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சோன்னா நமக்கு பெருங்காய தண்ணி கிடைக்கும். இப்போ நம்ம வடிகட்டி வச்ச இந்த ஓம வாட்டரை இதோட சேர்த்துக்கலாம். பிசையும் போது நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்து நம்ம சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு இதில் கொஞ்சம் காரம் வேணும்னா நீங்கள் மிளகாய் தூள் கூட சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம சூடான எண்ணெயை சேர்த்துக்கலாம். நல்லா முறுமுறுப்பான ஓமப்பொடி நமக்கு தயாராகிடும். கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் பெருங்காய தண்ணியும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் ஓம தண்ணியும் சேர்த்துக்கிறேன். நான் இந்த அச்சு வச்சு தான் நான் இப்போ பிழிய போகிறேன். இப்போது தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். நான் இங்கே கடலை எண்ணெய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வெஜிடபிள் ஆயில் யூஸ் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு ஓமப்பொடி மொறுமொறுப்பாக கிடைக்கும். இப்போ நம்ம பிழிய ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப ஈஸியான ஸ்நாக் இது. டீ டைமுக்கும் நல்லாயிருக்கும். தீபாவளிக்கும் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். பபிள்ஸ் எல்லாம் அடங்கின பிறகு தான் நம்ம எடுக்கணும். நான் இதில் சோடா மாவு எதுவுமே சேர்க்கலை. இந்த மாதிரி எடுத்து திருப்பி போட்டுடலாம். பபிள்ஸ் இருக்குது, கொஞ்சம் நேரம் ஆகும் வேகிறதுக்கு. ஃப்ளேம் மீடியம் ஹீட்லேயே இருக்கட்டும். இப்போ பபிள்ஸ் எல்லாம் அடங்கிடுச்சு. கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த மாதிரி பக்குவத்தில் நம்ம எடுத்து வச்சிடலாம். டிஷ்யூ பேப்பரில் வச்சோன்னா எக்ஸ்ட்ரா ஆயிலை உறிஞ்சி எடுத்துரும். நம்ம இப்போ பார்க்க போகிறது காரா பூந்தி. எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இப்போ முதல்ல மாவு பிசைஞ்சிக்கலாம். இப்போது நான் கடலை மாவு எடுத்திருக்கேன். இந்த காரா பூந்தி நல்லா மொறுமொறுன்னு டேஸ்ட்டாக இருக்கும். ஈஸியாகவும் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இந்த கடலை மாவை நல்லா சலிச்சிக்கலாம். இதோட நான் கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம இதோட சூடான எண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கலாம். தீபாவளிக்கு ரொம்ப முக்கியமான ஸ்நாக்குன்னு சொல்லலாம். இப்போ நம்ம பெருங்காயத்தை ஊற வச்சிருந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தை ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி தண்ணியில் ஊற வச்சோம்னா நமக்கு அந்த தண்ணியை மாவில் போடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். கலருக்காக நான் காஷ்மீரி
சில்லி பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தண்ணி விட்டு கொஞ்சம் லிக்விடாகவே இந்த மாவு பிசைஞ்சிக்கலாம். இந்த டைமில் நான் கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். ரொம்ப கிறிஸ்பியாக வரும் நமக்கு இந்த காரா பூந்தி. டேஸ்ட் அபாரமாக இருக்கும். உங்களுக்கு பெருங்காயம் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பூண்டு கூடி நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது எண்ணெய் விட்டுக்கலாம் கடாயில். இந்த காரா பூந்திக்கு ஃப்ளேமை மீடியம் ஹீட்லேயே வச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம இந்த மாதிரி கரண்டியில் நம்ம காரா பூந்தியை செய்ய ஆரம்பிச்சிடலாம். பக்கத்துலேயே டிஷ்யூ பேப்பரை ரெடியாக வச்சுக்கலாம். அப்போ தான் எக்ஸ்ட்ரா இல்லை அது உறிஞ்சி எடுத்துரும். மீடியம் ஹீட்லேயே இருக்கட்டும் ஃப்ளேமு. கலர் நல்லா சேஞ்ச் ஆகும். பபிள்ஸ் எல்லாம் அடங்கின பிறகு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதோட கொஞ்சமாக முந்திரியை சேர்த்துக்கலாம். அதுக்காக முந்திரியை ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிடும். இந்த கருவேப்பிலையும் நம்ம இந்த காரா பூந்தியில் சேர்க்க போகிறோம். மொறுமொறுன்னு காரா பூந்தி தயாராகிடுச்சு. நம்ம இப்போ பார்க்க போகிறது மிக்சர். இந்த மெட்ராஸ் மிக்சர் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இதுக்கு முதல்ல நம்ம ஓமப்பொடியும் காரா பூந்தியை ரெடி பண்ணி வச்சிடலாம். இப்போ அந்த எண்ணெயில் முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி கலர் மாறினா போதும். ஃப்ளேம் மீடியம் ஹீட்லேயே இருக்கட்டும். ஈஸியான ஒரு ஸ்நாக்கு இந்த மிக்சர். தீபாவளிக்கு செய்யக்கூடிய ஒரு முக்கியமான பலகாரங்களில் இதுவும் ஒன்று. இப்போது நம்ம பொட்டுக்கடலை கொஞ்சம் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். பொட்டுக்கடலையும் கலர் மாறினா போதும். கொஞ்சம் ரெட் கலர் வர மாதிரி எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம சேர்க்க போகிறது வேர்க்கடலை. நான் தோல் நீக்கிய வேர்க்கடலையை சேர்த்துருக்கேன். சப்போஸ் உங்ககிட்ட வேர்க்கடலை தோலோடு இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா பொரிஞ்சிடுச்சு. அதையும் எடுத்து தனியாக வச்சிடலாம். இதை வடித்தட்டி இல்லைனா ஃபில்டர் பேப்பரில் எடுத்து வச்சுருங்க. எக்ஸ்ட்ரா ஆயிலெலாம் உறிஞ்சி எடுத்துரும். இப்போது நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த கருவேப்பிலை வாசனையோடு இந்த மிக்சர் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் இது நீங்கள் கண்டிப்பாக சேர்த்துக்குங்க.
இப்போ இந்த மெட்ராஸ் மிக்சர் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய பவுல் ஒன்று எடுத்துக்கலாம். நம்ம இதில் காரா பூந்தியை சேர்த்துக்கலாம். ஓமப்பொடியும் சேர்த்துக்கலாம். நம்ம இதோட ரிப்பன் பக்கோடாவையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சப்போஸ் உங்ககிட்ட காரா ஷேவ் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்குங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம தயார் பண்ணி வச்சிருந்த கறிவேப்பிலையை சேர்த்துக்கலாம். நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்த பொட்டுக்கடலை, வேர்க்கடலை, முந்திரியை சேர்த்துக்கலாம். இப்போ நான் கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இப்போது மிளகாய்த்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் பார்த்து சேர்த்துக்குங்க. ஏற்கனவே எல்லாத்துலேயும் நம்ம காரம் போட்டிருக்கோம், அதனால் பார்த்து அளவாக சேர்த்துக்கலாம். இப்போது இதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பும் அதே மாதிரி பார்த்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தீபாவளி ஃபெஸ்டிவலில் செய்கிற முக்கியமான ஒரு ஸ்நாக் இது. நல்ல முறுமுறுப்பான மெட்ராஸ் மிக்சர் தயாராகிடுச்சு.